ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை ஒரு அழகான காட்டில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு. ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டில் மிருகங்கள் எல்லாம் அங்கேயும் எங்கேயும் ஓடுற சத்தம் ஓயாமல் கேட்டுட்டு இருந்துச்சு. மரங்கள் எல்லாம் அழகாக அசைஞ்சு அசைஞ்சு தன்னோட சந்தோஷத்தை அதுங்க வெளிப்படுத்திட்டு இருந்துச்சு. இந்த அமைதியான காட்டில் சிங்கராஜா ஒரு நாள் ரொம்ப பசியாக இருந்தாங்க. சிங்கராஜாவுக்கு ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சிங்கராஜா பசியாக இருந்ததுனால தன்னோட நண்பர்களை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன புதருக்குள்ளே நிறைய புலிகள் பதுங்கி இருக்கிறத தெரிஞ்சு அங்கே போய் வேட்டையாடலான்னு நினச்சாங்க. சிங்கராஜா அவங்க நண்பர்களோட அந்த புலி இருந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தா அந்த புதருக்குள்ளே இருந்தது ஒரு அம்மா புலி, ஒரு அப்பா புலி, ஒரு குட்டி புலி, ஒரே ஒரு குடும்பம். அதுதான் அங்கே இருந்துச்சு. இந்த சிங்கராஜாவுக்கு அந்த குட்டி புலியை பார்த்ததும் அம்மா அப்பா புலியை வேட்டையாட மனசே வரல. ஆனாலும் அதில் நண்பர்கள் டக்குன்னு வேட்டையாடிட்டாங்க. ஆனால் இந்த சிங்கராஜா டக்குன்னு அந்த குட்டி புலியை காப்பாற்றிட்டு வேண்டாம், இந்த குட்டி புலியை வேட்டையாடாதீங்கன்னு நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏனோ தெரியல, அந்த ராஜாவுக்கு அந்த குட்டி புலியை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அந்த குட்டி புலி அம்மா அப்பாவையும் இழந்துட்டு ரொம்ப பாவமாக அழுதுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த சிங்கராஜாவோட மனசு ரொம்ப உருகிடுச்சு. ஆனால் அதையாக நின்றுட்டு இருந்த அந்த குட்டி புலியை அதிலிருந்து அவங்க வளர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதிலிருந்து அந்த சிங்கராஜா அந்த குட்டி புலிக்காகவே வாழ தொடங்கினாங்க. ஏன் சிங்கராஜாவுக்கு இந்த குட்டி புலி மேலே இவ்வளோ பாசம் வந்துச்சுன்னே தெரியல. ஆனால் அவங்க குழந்தையாவே அந்த குட்டி புலியை நினச்சாங்க. ஏன்னா அந்த குட்டி புலி தன்னோட அம்மா அப்பாவை இழந்துருச்சு. அதனால் இனிமேட்டு நான் தான் அந்த குட்டி புலியை ஒரு அப்பா மாதிரி வளர்க்கணும்னு சொல்லி நினச்சாங்க. அந்த குட்டி புலியும் மற்ற மிருகங்கள்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றி இவ்வளோ பத்திரமா வளர்த்துட்ருக்க அந்த ராஜாவோட கண்களில் இருந்த அன்பை பார்க்கும்போது அந்த அன்பு உண்மைன்றதை புரிஞ்சுக்கிச்சு. அதனால் தன்னோட அம்மா அப்பாவை அது எவ்வளோ நேசிச்சிச்சோ அதே அளவுக்கு அன்பை அந்த ராஜா மேலே அது வச்சிச்சு. குட்டி புலிக்கு அம்மா அப்பா ரெண்டுமே இப்போ அந்த ராஜாவாக தான் இருந்தாங்க. சிங்கராஜா எல்லா விஷயத்துலையும் குட்டி புலிக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. குட்டி புலியை சின்னதுலேருந்தே ரொம்ப நல்ல விதமாக ராஜா வளர்த்துட்டு இருந்தாங்க. காட்டில் இருக்க எல்லா மிருகங்களும் இதை கவனிச்சுட்டு அவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் போயிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த குட்டி புலியை அடுத்த ராஜாவை நம்மளால் ஏற்றுக்க முடியாது, ஆனாலும் ராஜா ஆசைப்பட்டு வளர்த்துக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ராஜாவுக்கு தன்னோட மக்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் ராஜா என்ன யோசிச்சாங்கன்னா, அடுத்த ராஜாவாக இந்த குட்டி புலி தான் ஆகணுன்றதை நினச்சாங்க. சிங்கராஜா சின்ன வயசுலேருந்து அந்த குட்டி புலிக்கு நல்ல ஒழுக்கங்களை மட்டும் சொல்லி கொடுக்கறதோடு நிறுத்தாமல் அடுத்த ராஜாவாக ஆகிறதுக்கு என்னெல்லாம் திறமை தேவையோ அது எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்தே அந்த குட்டி புலிக்கு உருவாக்க ஆரம்பித்தாங்க. எப்படி நல்லா வேட்டையாடுறது, எப்படி எல்லாரோடும் பழகணும், எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி எதிரிக்கிட்டேருந்து தன்னோட மக்களை காப்பாற்றணும், இப்படி புலிக்கு தெரியாத நிறையா சிங்கத்தோட குணங்களான, அதாவது அடுத்த ராஜாவாகிறதுக்கு தேவையான குணங்களை சிங்கராஜா கவனமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க புலிக்குட்டிக்கு. புலிக்குட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரியவனாயிட்டே இருந்தான். சிங்கராஜா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த புலிக்குட்டி சிங்கராஜாவை போல நல்ல குணமுள்ளவனாக தான் வளர்ந்துட்டு இருந்தான். இதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட ஆசை நிறைவேறிடுச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், இன்னும் மக்கள் யாருமே இந்த புலியை அடுத்த ராஜாவாக ஏற்றுக்கவே இல்லைன்னு. அதனால் அவங்க புலிக்கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அது என்னென்னா, உனக்கு ரொம்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும். ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் கண்டிப்பாக உன்னை உடனே அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்போது நீ அவங்கள சகிச்சுக்கிட்டு பொறுமையாக உன்னோட டைம் வர்றதுக்காக நீ காத்திருக்கணும். உன்னை நீ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ராஜாவாக நிரூபிக்கும் போது தான் அவங்க எல்லாரும் மனசார உன்னை அடுத்த ராஜாவாக ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் விரும்புகிற மாதிரி நீ ஒரு அழகான நல்ல ராஜாவாக இந்த காட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை வெறும் அட்வைஸாக மட்டும் அந்த புலி கேட்கல. அந்த புலிக்கு புரிஞ்சிச்சு இதுதான் நிஜம்னு.
அதனால் இந்த வார்த்தைகளை அவன் ரொம்ப கவனமாக தன்னோட இதயத்தில் ஏற்றுக்கிட்டான். அப்படியே நாட்கள் உருண்டோட உருண்டோட சிங்கராஜாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ராஜா தன்னோட பிள்ளையான அந்த புலியை அடுத்த ராஜாவா எல்லார் முன்னாடியும் அறிவிச்சாங்க. இதை கேட்ட மக்கள் எல்லாரும் இதை ஏற்றுக்க முடியாமல் இருந்தாலும் ராஜா சொன்னாங்கன்றதுக்காக சரின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள மனசார அந்த புலியை ராஜாவாக ஏற்றுக்கவே இல்லை. அவங்களுக்கு அந்த புலியை பிடிக்கவும் இல்லை. அடுத்து சிங்கராஜா மாதிரி இன்னொரு சிங்கம் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இந்த புலி எப்படி நம்மளை பார்த்துக்க முடியும்? இந்த புலி என்னதான் இருந்தாலும் ஒரு புலி தானே, இது சிங்கம் கிடையாதுல்ல. சிங்கராஜாக்குரிய கம்பீரம், அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் எப்படி இந்த புலிக்கிட்ட இருக்கும்? சிங்கராஜா நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்களே, இப்போ இந்த புலி அப்படி நம்மளை பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டாங்க. தன்னோட மக்கள் இப்படி பேசிக்கிறது சிங்கராஜாவுக்கு தெரியாது. ஆனாலும் சிங்கராஜாவால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு தன்னோட காட்டு மக்கள் இந்த முடிவை சந்தோஷமாக ஏற்றுக்கலை அப்படின்னு. ஆனாலும் ராஜாவுக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு. அந்த புலிக்குட்டியை அவங்க புலியாக வளர்க்கல, சிங்கத்தை மாதிரி வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பிள்ளையான அந்த புலி தன்னை விட ஒரு நல்ல ராஜாவாக தான் அந்த மக்களுக்கு இருப்பான் அப்படின்னு ராஜா நினச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்குள்ளே வேட்டைக்காரங்க வந்துட்டாங்க. வேட்டைக்காரங்க மிருகங்களை பிடிக்கிறதுக்காக அங்கங்கே கண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்கு மேலே இலைத்தலைகளை போட்டு மறைச்சி வச்சுருந்தாங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே உள்ள மிருகத்தை எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சிருந்தாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு குட்டி சிறுத்தை அங்கே வெறும் இலைகள் தான் இருக்குன்னு நினச்சி அதுக்கு மேலே நடந்து போகிறதுக்காக காலை வச்சுது. அது காலை வச்ச நேரம் அப்படியே தவறி புதருக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த இலைக்கு அடியில் இருந்த அவ்வளோ பெரிய புதர் அப்போ தான் அதுக்கு தெரிஞ்சிச்சு. இதை பார்த்து குட்டி சிறுத்தை அலறி அலறி அழ ஆரம்பிச்சுது. இந்த சத்தம் கேட்டு வந்த அந்த புது ராஜா உள்ளே பாஞ்சு தன்னோட உயிரை பற்றி கூட யோசிக்காமல் அந்த குட்டி சிறுத்தையை பத்திரமா வெளியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் அந்த புது ராஜாவாகி அந்த புலியை ரொம்ப பாராட்டினாங்க. அப்பந்தான் அந்த ராஜாவோட அருமை அந்த மக்களுக்கு புரிஞ்சிச்சு. எல்லாரும் இந்த புலிக்கிட்ட இருந்து அந்த சிங்கத்தோட பெரிய குணத்தை பார்த்தாங்க. இது வெறும் புலி கிடையாது, இது உண்மையாலே சிங்கத்தோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த புலி தன்னோட அப்பாவாகிய சிங்கத்தோட குணத்தை ஒவ்வொரு விஷயத்துலையும் வெளிக்காட்டுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த வயசான அப்பா சிங்கம் மனசார சந்தோஷப்பட்டுச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? புலியால் ராஜா ஆக முடியுமா? கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா சிங்கத்துக்குரிய குணங்கள் ரொம்ப பெருசு. புலிக்கிட்ட அந்த குணங்கள்லாம் இயற்கையாகவே இருக்காது. ஆனால் புலியை ராஜா சிங்கமாக வளர்க்கணும்னு நினச்சி சிங்கத்தோட பெரிய குணங்களை அந்த புலிக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருந்தாங்க. சிங்கராஜா கற்றுக் கொடுத்துருந்த அந்த நல்ல குணங்களை அந்த புலி கவனமாக கற்றுக்கிட்டு வந்து வளர்ந்து பெரிய ராஜா ஆகும்போது அது எல்லாத்தையும் அது அடுத்தவங்க கிட்ட காமிச்சதுனால தான் அது ஒரு நல்ல ராஜாவாக, அதாவது அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ராஜாவாக மாறிச்சு. நீங்களும் இன்றைக்கி எனக்கு திறமை இல்லை, என்னால் இது முடியாது, கண்டிப்பாக இது நடக்காது அப்படி எதையுமே சொல்லக்கூடாது குட்டீஸ். உங்ககிட்ட எந்த திறமையெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி வளர்த்துக்கணும் குட்டீஸ். அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில தான் இருப்பீங்க. சரியா குட்டீஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போடுங்க குட்டீஸ்.